பிஆர்எஸ் போடுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறேன். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுருங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கோ இல்லாட்டி பாஸ்புக்கோ. ஓகேயா? செகண்ட் ஸ்டெப் யூ ஃபாலோ அ நார்மல் லெட்ஜர் மெத்தட். அப்படின்னா உங்களுடைய டெபிட் கிரெடிட் மெத்தடில் கேஷ் புக்கில் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ளஸ் பண்ணுவீங்க, பேலன்ஸ் ரெடியூஸ் ஆனால் மைனஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செக் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, இன்னும் பாஸ்புக் வரலைன்னா செக் இஷ்யூ பண்ணும்போது மைனஸில் போயிருக்கும். கரெக்டாக? அப்போ ரெக்கன்சிலேஷனில் ஆட் பேக் பண்ணிடணும். இது இந்த மேலே கொடுத்துருக்க எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கஸ்டமர் டெபாசிட் பண்ணிருக்க டைரெக்டானா இப்போ புக்கில் என்ட்ரி வரல, அப்போ ரெக்கன்சிலேஷனில் ஆட் பேக் பண்ணிடணும். ஏன்னா பை ரைட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஓகே. அடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் 2 சைடு டோட்டல் பண்ணுங்கள். டோட்டல் பண்ணி என்ன மிஸ்ஸிங் ஆகிறதோ அது பேலன்சிங் ஃபிகர். அதுதான் தேர்ட் ஸ்டெப். ஓகேயா? ஃபோர்த் ஸ்டெப் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கேஷ் புக்கில் ப்ளஸில் ஆரம்பிச்சதுன்னா பாஸ்புக்கில் கிரெடிட் சைடில் வரும். அதனால் சிங்கிள் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். அதே கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் ஆரம்பிச்சதுன்னா பாஸ்புக்கில் ஓவர் டிராஃப்ட்டில் முடியும், டெபிட்டில் வரும். அதான் டபுள் கொஸ்டின் மார்க். ஓகேயா? ஓகே. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ரொம்ப ரேராக கொஸ்டினில் வந்து ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட்டில் ஆரம்பித்து பாஸ்புக் பாசிட்டிவ் பேலன்ஸாக வர சான்ஸ் இருக்குது. ஓகே? அப்படி வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டோட்டல் பண்ணுங்கள், என்ன பேலன்ஸ் ஃபிகரோ போட்டுருங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் எழுதும்போது பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் குட் பேலன்ஸ் போட்டுருங்க, பாசிட்டிவ் பேலன்ஸும் போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகேயா?